செமையா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. தலை ஃபார் அ ரீசன். செமையா. பைக் சீன் மஜாவா இருந்துச்சு. பார்த்துருக்கோம். 4 வயசுல தான் ஞாபகம் இருக்கா பார்த்தேன். படம் ஆசம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. திருப்பதி தரிசனம் இல்லை, தலை தரிசனம் தான் ப்ரோ. இனிமே ஐயோ இன்னொரு வாட்டி போட்டு ப்ரோ. மகாதா டிக்கெட் வாங்கி கொடு ப்ரோ. உங்க காசை வாங்கி கொடுத்தா கூட போய் பார்ப்போம் ப்ரோ. அந்த மாதிரி இது ப்ரோ, பயங்கரம் ப்ரோ. தெரியும் ப்ரோ, எல்லாமே இருக்குது ப்ரோ. என்ன இது என்ன வேணும், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது ப்ரோ. மாஸ் காட்டுறாங்க ப்ரோ, மஜா ப்ரோ. எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அவார்டு ட்ரம்ப் அவார்டு குடுறா, ட்ரம்ப் தலைக்கு அவார்டு குடுறா. தலை நல்லா பிடிக்கும் ப்ரோ. அது என்ன ப்ரோ ரீசன்? எல்லாம் தலை நல்லா பிடிக்கும் ப்ரோ. ப்ரோ தியேட்டர்லையா பார்த்துருக்கிறேன் ப்ரோ. இது முன்னாடி பார்த்துருக்கேன், அப்போது சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போதான் ப்ரோ சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. எல்லா இடத்துலையும் பிடிச்சிக்குது ப்ரோ. அவர் அடி வாங்குறது, அவர் அடிக்கிறது எல்லாமே மாசாக இருக்குது ப்ரோ. ப்ரோ தலை பேசினாலே போதும் ப்ரோ, அவர் பேசினாலே போதும் ப்ரோ. அதுனா என்ன படம் வந்தாலும் பார்ப்போம். தலை ஆட் நச்சுக்கிறாரு, அதே பார்ப்பேன் நான். 10 வாட்டி பார்ப்பேன் ப்ரோ. எல்லாமே பார்ப்பேன், தலைனாலே பார்ப்பேன் நான். அது வந்து நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து படம் பார்த்தோமா, விசில் அச்சோமா, கத்தனமா, தொண்டை போச்சு, தலை தைரிசனம் அவ்வளோதான். திருப்பதி இல்லை தலை, அவ்வளோதான். இதெல்லாம் டிவியில் வந்து எங்கள் அம்மா அடிப்பாங்கண்ணா. சூப்பராக இருந்துச்சு, மாசா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ஃபேன்ஸோட எனர்ஜி தானே ஃபுல்லாகவே. ஆமாம், அந்த ஒரு காம்போ அண்ட் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு மெயினான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. யாருமே வந்து இவன் எதுக்குடா இங்கே இருக்கான் அந்த மாதிரி இல்லை. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். அப்படி சொல்ல முடியாது, தலைக்காக நான் வந்தேன். நான் டைஹார்ட் தலை ஃபேன். எங்கள் அப்பா எல்லாருமே, ஃபேமிலி எல்லாமே தலை ஃபேன். ஸோ அந்த ஒரு எனர்ஜிக்காக வந்தேன். எனக்கு வந்து வாலியிலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட கிரேஸ், அவரை கேரி பண்ணிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோலாம் எனக்கு கேட்காதீங்கண்ணா. தலைப்படம் எது பண்ணாலும் ஓகே தான். தீனா பண்ணால் மாசாக இருக்கும். தீனா நான் வேற விஜய் ஃபேன்ஸ் இல்லை, நான் விஜய் ஃபேன் இல்லைண்ணா. முடியலடா, குரலே போச்சு ப்ரோ. இன்டர்வியூ எடுத்து படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ படம். எனக்கு ஆக்சுவலாக பிஜிஎம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஈவன்லாம் மிரட்டி விட்டுருந்தாரு. ஆடியன்ஸ்லாம் நல்லா இது பண்ணியிருந்தாங்க ப்ரோ, சேரப் பண்ணியிருந்தாங்க. பாடலாம் நல்லா இருந்தது ப்ரோ. 2 தடவை ஆடியன்ஸ்லாம் வந்து டான்ஸ்லாம் கூட இது பண்ணியிருந்தாங்க. 2 தடவை கூட மியூசிக் திரும்ப போட்டாங்க, நல்லா இருந்தது. ஃபுல் ஆமாம் ப்ரோ, ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் படம் தான். ஆனால் தெரியோட விட்டுருந்தாக்கா அவள் தான் மங்கத்தை தான் இதுவாக இருந்திருக்குங்களா, டாப்பில் இருந்திருக்கும். புரியல ப்ரோ, எமோஷ்னல் சென்டிமெண்ட்ஸ் அது இதுன்னு இல்லாமல் இப்போ நல்லா இப்போ இந்த டைமில் விட்டது நல்ல ஒரு ரீச் கிடந்தது ப்ரோ. அப்போ இருந்தது வந்து இப்போ ரொம்ப இதுவாகிட்டு ரொம்ப ஒரு அவருக்கான இது இல்லை ப்ரோ. எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணி ரொம்ப இதுவாக காட்டாங்க. ஆனால் அப்போ நல்லா இது பண்ணி காட்டியிருந்தாங்க. நல்லா ரா லுக்கில், சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. வீலிங் சீன்லாம் நல்லா இருந்தது. புரியல ப்ரோ, தலை சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அடுத்த படம் ரிலீஸ்னா குட் பேட் அக்லி இல்லை மங்காத்தா 2K கூட வெயிட் பண்ணுறோம். பட் ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, படம் நல்லா இருந்தது. படமே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. நான் கிளைமேக்ஸ் தான், கிளைமேக்ஸு அண்ட் அந்த பாட்டு செம்மையாக இருந்தது. என்னது சென்டிமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. படம் எப்போவுமே அவர் ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருப்பார். நல்லா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. துணிவில் இருந்தது, பட் ஆனால் இதுதான் எப்போவுமே என் கிளாசிக். அவரோட நெகட்டிவ் ஷேட் வந்து ரொம்ப அன்ரேட்டடாக இருக்குது. நிறையா அவர் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது. அவரோடது எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் நான் வந்து பார்ப்பேன். அது தெரிலங்க, அவரை ஒரு சில பார்த்தாலே பிடிக்கும், அந்த மாதிரி தான். மாஸ் தியேட்டர் வைப் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நாங்கள் என்ஜாய் பண்ணோண்ணா. அவராக இருக்கார், அதனால பிடிக்கும். இப்போ நிறைய பேர் நெகட்டிவ்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் அப்போவே செட் பண்ணி வச்சுருக்காருன்னும் போது சூப்பராக இருக்குது. இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் மங்காத்தா தியேட்டரில் பார்க்குறேன்.
சூப்பராக இருந்தது. பாட்டுக்கு என்ன, நான் யுவன் அவர் சூப்பராக பிஜிஎம் போட்டிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. பைக் சீக்வன்ஸ் எல்லாரும் கேட்குற மாதிரி தான். நான் பைக் சீக்வன்ஸ் வந்து மாசான சீன் தான். என்ஜாய் பண்ணாண்ணா. அட்டகாசம் அட்டகாசம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிண்ணா, பார்த்து தான் பாருங்க. புரியல, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவல், பயங்கர ஹைப். இல்லை ப்ரோ, இல்லை டைம் ஆகுது ப்ரோ. இல்லை என்ன ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பயங்கர செலிப்ரேஷன்ஸ், எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, வேறு லெவலில் இருக்குது. அஜித் மாஸ் ப்ரோ, எப்பயுமே தலை தான். படம் சொல்லிட்டு ஒன்று மங்காத்தா தான் சூப்பராக இருக்கு படம். அதே படம் தான் 15 இயர்ஸ் கழிச்சு திருப்பி ரீரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. எந்த அப்டேட்லாம் எதுவுமே இல்லை. அதே மியூசிக். ஒரு அஜித் ஃபேனாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். சூப்பர். அதே தான், இப்போ நீங்கள் ஒரு அஜித் ஃபேன் இருந்தால் நீங்கள் அந்த மூமெண்ட்டை ரீலீவ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. தெரில பிரதர், தேங்க்ஸ். நான் ஃபுல் படமே என்ஜாய் பண்ணேன். அதுவும் ஆடாமா ஜெயிச்சமடா பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் கேட்டனால 2 டைம்ஸ் போட்டாங்க. அது செம்மையாக இருந்த அந்த வைபு. பார்த்துருக்கேன் 2011 ரிலீஸ் ஆச்சு, அப்பயும் பார்த்து இப்பயும் பார்த்தேன். திருப்பி அந்த மொமெண்ட்டை ரிலீவ் பண்ண மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. இல்லை, நான் ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் அஜித் ஃபேனும் சரி, விஜய் ஃபேனும் சரி, ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். ரிலீஸ் ஆனால் போவோம், டைம் இருந்தால் கண்டிப்பாக போவோம். எனக்கு டைம் இருந்துட்டு போயிட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ. தலை தான்